சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்றது ஔவையார் அவர்களுடைய வாக்கு. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் அவனுடைய நற்பண்புகள் மென்மேலும் வளருமே தவிர ஒரு நாளும் அது அழிஞ்சு போகாது. இதே கருத்தை தான் நம்மளுடைய ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் ஒரு அழகான கதையின் மூலயமா விளக்கி இருக்காரு. அந்த கருத்தை தான் நான் இப்ப உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். ஆந்திர நாட்டுல ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தாரு. அந்த அமைச்சர் பேரு ராயன பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்ல, மிகச் சிறந்த கொடையாளியும் கூட. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வந்துருச்சு. கடைசியில குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலேயே அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவருடைய மகனும் இறந்துட்டாரு. அந்த குடும்பத்துல மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் மற்றும் அவருடைய ஒரே ஒரு பேரன். அவ்வளவுதான். அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு மட்டும்தான். அந்த அம்மா மத்த வீடுகள்ல வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சாங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரன் அப்படின்றது அந்த பள்ளியுடைய ஆசிரியர்களுக்கும் தெரியும். அதனால அவங்களும் இவங்கிட்ட ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்தாங்களாம். ஒரு நாள் புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தாராம். ஆசிரியர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒரு செய்திய சொன்னாராம். ராயன பாஸ்கர்ங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார். என்னை பாராட்டி பரிசுகள் எல்லாம் கொடுத்திருக்கார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதோ பாருங்கள், இவன் யாரு தெரியுமா? நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. கவிஞருடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாரு. இந்த சின்ன பையனும் அதை கேட்டான். உடனே தன் கையில அணிந்திருந்த ஒரு பொன் வளையலை கழற்றி அந்த கவிஞருக்கு பரிசா கொடுத்துட்டான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். தாத்தா இருக்கும் நிலையில கொடுத்தாரு, பேரன் இல்லாத நிலையிலும் கொடுக்கிறான் அப்படின்னு அந்த பையனை எல்லாரும் பாராட்டினாங்க. இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் மெதுவா ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணுச்சு, வளையலை கழற்றி கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில இப்படி நான் செஞ்சது ஒருவேளை தப்பா இருக்குமோ? வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ ஏதோ, ஒண்ணுமே தெரியலையே. இப்படி பையன் பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. மகனோ தாயோட கண்ணுல படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கைய பின்னாடி மறைச்சுக்கிட்டே இருந்தான். அம்மாவும் இத கவனிச்சாங்க. ஏய், உன் கைக்கு என்னாச்சு? ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு பதறி கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்த்தாங்க. வளையல காணோம். வளையல் எங்க அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. மகனோ தயங்கிக்கிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். இத கேட்டதுமே தாயினுடைய முகம் கோபத்துல சிவந்துருச்சு. முட்டாளே, என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு கன்னத்துல அரைஞ்சிட்டாங்க. அம்மா என்ன அடிக்காத, ஏதோ தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு மகன் கதறான். மகனே, வளையலை கொடுத்ததற்காக நான் உன்னை அடிக்கல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பின்ன எதுக்காக என்ன அடிச்சீங்கம்மா அப்படின்னு மகனும் கேக்குறான். தாயோ, உன்னுடைய பாட்டனார் மிகச் சிறந்த வள்ளல். அவர் எதையும் பாதி வேலையா செஞ்சதே இல்ல. அவருடைய பேரனி அரைகுறையாவா வேலை செய்வ அப்படின்னு கேக்குறாங்க. என்னமா சொல்றீங்க அப்படின்னு மகனும் கேட்க, நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தான் கலர்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்க. இரண்டை அல்லவா நீ கொடுத்திருக்கணும். அதுதானே உன்னுடைய தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னு அந்த தாய் சொல்றாங்க. இதை கேட்டதுமே மகனும், அம்மா தெரியாம அப்படி செஞ்சுட்டேன். அந்த கவிஞர் இன்னைக்கு நம்ம ஊர்ல தான் தங்கி இருக்கார். நாளைக்கு காலையில அவர் எங்கே இருக்காருன்னு விசாரிச்சு இன்னொரு வளையலையும் கொடுத்துறேம்மா அப்படின்னு சொல்றான். உடனே தாயும், மகனே, நல்ல செயல்களை நாளைக்குன்னு ஒத்தி போடக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது யாருக்கு தெரியும்? இப்பவே போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. மகனும் புறப்பட்டான். தன்னுடைய பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கவிஞர் தங்கி இருக்கிற இடத்தினுடைய விலாசத்தையும் பெற்றுக்கொண்டான். நேரா கவிஞருடைய வீட்டிற்கு போனான். கதவை தட்டுனான். இரவு நேரத்துல இவனை பார்த்ததும் அந்த கவிஞருக்கு ஒரே வியப்பு. இன்னொரு கை வளையலையும் நீட்டினான். அந்த கவிஞரோ திகச்சு போய் நின்னாரு. இது பெரியவர்கள் எல்லாம் சொல்ல கேட்ட ஒரு வரலாறு. இன்னைக்கு இப்படிப்பட்டவங்கள பார்க்க முடியுமா? வறுமைன்றது வள்ளல் தன்மையை ஒண்ணுமே செஞ்சிராது அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். இப்படிதான் பாருங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏய், எங்க தாத்தா உங்க தாத்தாவுக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு, அதை எப்போ திருப்பி கொடுக்க போற? உடனே இவன் சொல்றான், கவலையே படாத, எங்க பேரன் அத உங்க பேரங்கிட்ட திருப்பி கொடுத்துருவான். நண்பர்களே, நம்மில் ஒவ்வொருத்தருக்கும் இது போன்ற ஏராளமான நற்பண்புகள் கண்டிப்பா இருக்கும்.